அரியலூர் மாவட்டத்தில் அப்பாவி நபரை பேருந்துக்குள் புகுந்து இரும்பு கம்பியால் தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. போதையில் வம்பிழுத்ததை தட்டி கேட்டவருக்கு நேர்ந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? போதையில் வம்பிழுத்த கும்பலை தட்டி கேட்ட நபர் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தும் அதிர்ச்சி காட்சிகள் தான் இது. போதை கும்பலிடம் சிக்கி காயமடைந்த நபருக்கு என்ன ஆனது? ரவுடீசத்தில் ஈடுபட்டவர்களுக்கு போலீசார் தக்க பாடம் புகட்டுவார்களா? அரியலூர் மாவட்டம் இரவாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் இருசக்கர வாகனத்தில் தனது ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது காடுவெட்டி பேருந்து நிறுத்தம் அருகே வண்டியை நிறுத்தி சிறிது நேரம் ஓய்வெடுத்துள்ளார். அப்போது அங்கே இருந்த சில இளைஞர்கள் சிவக்குமாரை பார்த்து அநாகரிகமாக பேசியதால் வாய் தகராறு ஏற்பட்டு மோதல் போக்கு உண்டானது. அதை சிவக்குமார் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். உடனே ஆத்திரமடைந்த இளைஞர்கள் சிவக்குமாரை தாக்க முயன்றதால் நிலைமையை உணர்ந்தவர் அவ்வழியாக வந்த பேருந்தில் ஏறி தப்பிக்க முயன்றார். ஆனால் விடாது துரத்திய இளைஞர்கள் இரும்பு கம்பியுடன் பேருந்தில் ஏறி சிவக்குமாரை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர். அட்டப்பகலில் பேருந்திற்குள் வைத்து நடந்த தாக்குதலை கண்டு சக பயணிகள் அலறியடித்து ஓடினர். ஒரு கட்டத்தில் சிவக்குமாரை மீட்ட பொதுமக்கள் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.